எல்லாம் ஏதேதோ பேசுகிறான். எவனை பற்றிய கூட சொன்னார்கள். நேற்று பிழைத்தவன்லாம் அவங்க அப்பனையே நாங்கள் தான் அறிமுகப்படுத்தணும். அவெல்லாம் இன்றைக்கு வந்து நமக்கு சவால் விடுறான். ஒன்று மட்டும் சொல்கிறேன், திமுகவை எதிர்த்தவன் எவனும் வாழ்ந்ததாகவும் இல்லை, நிலைத்ததாகவும் இல்லை. பழைய வரலாறுகள் நிறைய இருக்கிறது, அதற்குள்ளே போகக்கூடாது. பேசுவதற்கு ஒரு யோக்கியதை வேண்டும். பேசுகிறான். நேற்றைக்கு அந்த சின்ன பையன் நாடகம் ஆடுவதிலே நாங்கள் எல்லாம் கைதேர்ந்தவர்களாம். நீ யார்ரா, உங்கள் அப்பா யார், உங்கள் ஆத்தா யாருன்னு கேட்டால் பதில் சொல்ல முடியுமா? ஆக நடிப்பது மட்டுமல்ல, நடிப்பதற்கு வசனம் எழுதி கொடுத்து நாட்டுக்கு அடையாளம் காட்டப்பட்டவர்கள் தான் நீங்கள் எல்லாம் என்பதை மறந்து விடக்கூடாது. உங்கள் அப்பா யார்? எங்கள் தலைவர் கலைஞர் எழுதின வசனத்துக்கு டைரக்ஷன் பண்ண ஆள். ஆக இதையெல்லாம் மக்கள் மறந்து விடுவார்கள் என்று பேசுகிறார்கள். இதெல்லாம் அவர்களுக்கு தெரியாது. நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த காலத்து இந்த தமிழ்நாட்டில் ஆண்கள் மட்டும்தான் போலீஸில் இருப்பான். பெண்களுக்கு போலீஸிலே இடம் கிடையாது. முதலில் காவல்துறையில் பெண்களுக்கு பணியை ஏற்படுத்தி கொடுத்த தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். நேற்றைக்கு போய் ஒரு நாடகம் ஆடினார். ஒரு நடிகர் பரந்தூரில் விமான நிலையம் வரத்துக்கு. நான் கலைஞர் அவர் வீட்டுக்காக கட்டிக்கிறார் தளபதி. ஒரு விமான நிலையம் வந்தால் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு ஒன்றும் இல்லை. இப்போ தூத்துக்குடிக்கு ஃப்ளைட்டுக்கு ஆரம்பித்த பிறகு இந்த பாளையங்கோட்டு ரோடு எவ்வளோ வளர்ந்தது? உண்டா இல்லையா சார்? எம்எல்ஏ பாளையங்கோடு உட்காந்துக்கிறீ என்ன சொல்ல மாட்டியா? நீ சுபசீதாராமனை கேட்குறேன். இங்கே தூத்துக்குடிக்கு 2 முறை 3 முறை ஒரு ஃப்ளைட்டு வந்த உடனே இந்த ரோட்டில் எவ்வளோ விலை வந்தது, எவ்வளோ கடை வந்தது. இது ஒன்று சின்ன போர்ட்டு தான். ஆனால் இதையே பெரிய போர்ட் ஆக்குவதற்கு கனிமொழி அவர்கள் எல்லா முயற்சியும் எடுத்திருக்கிறார். மதுரைக்கு நிகரான ஒரு ஏர்போர்ட்டை கனிமொழி இந்த ஊருக்கு கொண்டு வர போகிறார். அப்போ இந்த வளர்ச்சி தெரியும். அதே போல் தான் பரந்தூரில் ஒரு ஏர்போர்ட்டை கொண்டு வரோம். காரணம் என்னென்னா, சென்னையிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து அமெரிக்காவுக்கோ மற்ற நாடுக்கோ நேரடியாக போகிறதுக்கு பெங்களூர் போக வேண்டியதாக இருக்குது, ஹைதராபாத்துக்கு போக வேண்டியதாக இருக்குது. சென்னையிலிருந்தே போவதற்கு ஒரு பெரிய விமான நிலையம் வேணும். அதற்காக அந்த பரந்தூரில் அந்த மக்கள்லாம் நல்லா இருக்காங்க. தளபதியே நேரடியாக போய் மந்திரிகள் விட்டு பேச சொன்னார். டிஆர் பாலு பேசினார், தாமோ அன்பரசன் பேசினார், ஏவா வேலு பேசினார். மக்கள்லாம் ரெடியாக இருக்காங்க, கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறார்கள். காரணம் என்னென்னா, அவங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் இந்த அரசு செய்து கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது என்று தளபதி மு.க. ஸ்டாலின் சொன்னார். இவ்வளோ பேசுகிறாரு. நேற்று போய் அந்த பையன் போயிட்டு வந்தானே, அவன் முன்ன பொண்ணை விசாரிச்சானா? அந்த ஊரில் இருக்கக்கூடியவங்க ஒரு 1200 பேர் தான் ஓட்டு போடலை. மற்றவங்க எல்லாம் 13 கிராமத்தில் ஓட்டு போட்டான்.